வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமன் ரேக்கிலிருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது சோமவதி அமாவாசை அப்படின்னு நான் போட்டிருந்தேன் இல்லையா? அப்படின்னா என்ன, இதனால் இந்த மந்த்ரா ரொம்ப முக்கியம், அதை பற்றி இன்றைக்கி பேசலான்னு இருக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிலவுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு கிரகங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம பூமியில் இருக்கிற நீர்நிலைகளை அது எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் ஒரு மாதவிடாய் ப்ராப்பராக வரணும் அப்படின்னாலும் அதை டிசைட் பண்ணுறதும் ஒரு நிலவின் சைக்கிள் தாங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். ஓகேயா? அதே மாதிரி நம்ம உடம்புலேயும் ஆண் பெண் தன்மையால் தான் உருவாயிருக்கு ஈடா பிங்கலான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மூணுங்கிற எனர்ஜி ரொம்ப 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 முக்கியமாக ப்ளே பண்ணுது. இந்த மூணோட சக்தி அதே மாதிரி சுவாதிஷ்டானத்துலேயும் விழுறதுனால இது நம்ம இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா மனம், உடல், ஆன்மா இது மூணும் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாக மட்டும் இல்லாமல் பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டுமே ஒரு வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். சரி, இப்போது இந்த சோமவதி அமாவாசைங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த கொரோனா காலகட்டத்திலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய கிரகங்களுடைய கன்ஜஷன்ஸை நம்ம பார்த்துட்டே வரோம். அதாவது கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதன் மாற்றத்தினால இந்த பூமியிலும் சரி நிறைய பேர் வாழ்க்கையிலையும் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். டிப்ரெஷன்லேருந்து எல்லாமே, நிறைய சொந்தங்களை நம்ம இழந்திருக்கோம். ஈவன் இந்த மூணுடைய பெயர்ச்சி இருக்கு இல்லையா, மகாதசையாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் அம்மா அப்பாவை இழக்கிறாங்க. அதுக்கு நானும் ஒரு உதாரணம். எனக்கு மூணுடைய மகாதிசை நடக்கிற டைம் தான் எனக்கு எங்கள் அம்மா அப்பா தவறினாங்க. அப்போ இதை பற்றின பெரிய நாலேஜ்லாம் கிடையாது எனக்கு. பட் ஒருத்தங்களுடைய டெத்தை நம்மளால் இது பண்ண முடியாதுங்க, ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுடைய மனநிலையை நம்மளால் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் மூலயமா. சரி, இப்போது இதெல்லாம் ஏன் ரொம்ப முக்கியமாக நம்ம கருதுகிறோம் அப்படின்னா, இது ஒருத்தரோட பிரச்சனையாக இல்லாமல் மொத்த யூனிவர்ஸ்க்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி சூரியன் சந்திரனோட சேர்க்கை சிம்ம ராசியில் நடைபெற இருக்குது. இது செப்டம்பர் 2ஆம் தேதி காலையில் 5:22லேருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி காலை 7:26 வரைக்கும் இந்த நிகழ்வு நடக்க போகுது. சூரிய சந்திர கன்ஜஷன் நடக்க போகுது சிம்ம ராசியில். சரி, இதனால் என்ன தான் பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னா, நிறைய பேருக்கு லக்னத்திலே சந்திரன் இருப்பாங்க இல்லையா? நம்ம அதை வச்சு தானே நம்ம ஒரு ராசியை நம்ம டிசைட் பண்ணுறோம். அப்படி அந்த லக்னத்தில் இருக்கிற சந்திரனாக இருக்கட்டும், ராசியை நியமிக்கிற இடத்துல மூன் இருக்குது இல்லையா, அந்த மூன் ஒரு ராகு கேது கூட சேர்ந்து இணைந்தே உங்கள் சார்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சார்ட்டில், அது மட்டும் இல்லாமல் சனியோட பிரச்சனை, ஒருவேளை நீங்கள் பிறக்கும்போது சனியோட நிலவு சேர்ந்துருந்தாலும் சரி, இல்லை சனி திசை இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் சரி, 6ஆம் இடம் 12ஆம் இடத்துலையுமே பிரச்சனைகள் உள்ள ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த மூணுடைய இந்த டிரான்சிட் ரொம்ப பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ண போது உங்கள் மனநிலை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மூன் உங்களுடைய கட்டத்தில் ராகு கேது கூட இணைந்திருந்தாலும் அது டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணும். நார்மலாகவே டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த கன்ஜஷன் மூலயமா ரொம்ப இம்பேக்ட் க்ரியேட் பண்ண போகுது. ஆக்சுவலாக இந்த நிலையில், மாஸ்டர் நிலையில் நான் மனதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு மந்த்ரா தேடிட்டுருக்க சமயம் தான் இதை பற்றி நான் மாஸ்டரின் அருளால் தெரிஞ்சுக்க வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் இது நிறைய பிரச்சனைகள் க்ரியேட் பண்ணுறதுனால இதை தனி தீட்சையாகவே கொடுக்கலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணேன். ஏன் தீட்சை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை சும்மாவே இந்த மாதிரி யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு. சில விஷயத்துக்கான மரியாதைகள் இருக்குது இல்லையா? மந்திரங்கள் இப்போ மாஸ்டராக தரப்பட்டிருக்க இந்த மந்திரங்கள் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. மிகச்சிறந்த கேடயமாக நமக்கு ஆக்டும் ஆகும். உங்களுக்கு மனநிலையை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இது மிகச்சிறந்த கருவியாக ஆகும். சில மந்திரங்கள் ஸ்படிகத்துலேயும், சில மந்திரம் ருத்ராட்சத்துலேயும் சாண்ட் பண்ணணும்னு சொல்லி அதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது என்னெல்லாம் பண்ணணும், 108 முறை பண்ணணும்,
எப்படியெல்லாம் பண்ணணும் எல்லாங்கிறதுவெல்லாம் டீட்டெயில் நீங்கள் இப்போ என்கிட்ட என்கொயரி பண்ணும்போது நான் சொல்வேன். இன்னும் ஆழமாக இந்த நிலவின் இம்பேக்ட் பற்றி இன்னும் பார்க்கலாமா? நீங்கள் ஆக்சுவலாக என்ன மாதிரி இருக்கீங்களோ அதை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க, ரைட்? அது எல்லோரும் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய மனதில் ஒரு வெறுப்போ இல்லை கசப்பான தன்மைகளோ இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆளுங்களை, அந்த மாதிரி சம்பவங்களை, அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம ரொம்ப ஈர்ப்போம். அதுதான் நம்ம லைஃப்பில் வந்து ரிப்பீட் ஆகிட்டும் இருக்கும். இந்த 3உடைய இந்த டிரான்சிஸ்ட் வந்து உங்களை அறியாமலே உங்களை ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகும். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து நார்மலாகவே பைத்தியம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெசிவ் ஸ்டேட்டுக்குள்ளே போவாங்க. பட் இது நார்மலாக இருக்கிற பர்சனுக்குமே இப்போ நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான், இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால நான் இன்றைக்கி இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே மாதிரி இப்போது நம்ம ஒரு ஆன்மீக இதுலேயுமே ரொம்ப ஆழ்ந்து இருக்கிறோம், அதாவது பக்தி மார்க்கத்தில் சிறந்தவங்களாக இருக்கிறோம் அப்படின்னா ஆழ்வார் சொன்ன மாதிரி காக்கை சிறகிலே நந்தலாலா அப்படின்னு ஒரு காக்கையின் சிறகை பார்த்து கூட ரசித்து அதுலேயுமே இறைவனை பார்க்குற அளவுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவலி வெல் எக்யூப்டாக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் ஒன்றும் செய்யாது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம்னு சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கிறோமா அப்படின்னா இருக்க முடியறதும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். குடும்ப வாழ்க்கையில் அப்படி இருக்க முடியறதும் இல்லை. ஸோ ஒய் நாட் இந்த மாதிரி மந்திரங்களை வந்து நம்ம பயன்படுத்தி நம்மளை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னா அதை நம்ம செய்யலாம் இல்லையா? ஸோ இது எனக்கு தெரிஞ்சதுனால நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக இதை நான் கொடுக்குறேன். ஒரு அமாவாசைங்கிறது ஒரு நல்லதாகவோ இல்லை கெட்டதாகவோ இருக்கிறது நம்மளுடைய அவேர்னஸ் லெவலை பொறுத்தது. இந்த மந்த்ரா வெறும் 2ஆம் தேதி மட்டுமே சேன் பண்ணுறதுக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து இதை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். டெல் யுவர் டெத். ஓகே, நீங்கள் இதை யூஸ் பண்ண பாசிட்டிவாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குமே தவிர இதனால் எந்த தொந்தரவும் உங்களுக்கு வராது. அதனால் தாராளமாக நீங்கள் இதை சேன் பண்ணலாம். ஓகே, யாரெல்லாம் இந்த மந்த்ராவை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருனாலும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு ப்ராப்பராக ஒரு தீட்சை பெற்ற ஒரு மாஸ்டர் வழியாக உங்களுக்கு வரும்போது அந்த எனர்ஜி சேனலைஸ் ஆகி வரும். அதனால தான் இதுக்கான தீட்சை எடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஒருவேளை ரேக்கி ஃபஸ்ட் லெவல் எடுத்தவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்துக்கான தீட்சையும் முக்கியம். ஏன்னா மந்திர தீட்சைகள் வந்து அதன் சிறப்பே தனித்துவமானது. நீங்கள் அதை பற்றி அப்புறம் சன் அண்ட் மூனுடைய கன்ஜெஷன் ஒரு நட்சத்திரத்தில் இல்லை ஒரு ராசியில் இருந்துச்சு அப்படின்னா அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும், பாசிட்டிவ்னா எப்படி இருக்கும், நெகட்டிவ்னா எப்படி இருக்குங்கிறதையுமே நீங்கள் கூகுள் பண்ணி தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நான் சொல்ல வர்ற இந்த கருத்து எவ்வளோ ஆழமானதுங்கிறதும் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த அமாவாசை வந்து நடக்கிற இந்த சூரிய சந்திர சேர்க்கையானது உங்கள் மகாதசை அந்தர்தசை பீரியடையும் பொறுத்ததாகவும் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம மனதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மந்திரம் ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம நல்லா தெரியும் எல்லாத்துக்கும் 3ங்கிற சக்தி பிராணசக்தியாகவும் இருக்குது. இந்த சம்பவங்கள் வந்து நிறைய பேர் லைஃப்பில் மைண்ட் த்ரெட்னிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் சீரியஸ்னஸ் புரிஞ்சு திரும்ப இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை புரிச்சுப்பீங்க நான் நம்புகிறேன். இது யாருக்கெல்லாம் தேவையோ தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து அது என்ன ப்ரொசீஜருங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். இதில் என்ன ஆக்சுவலாக இருக்குது அப்படின்னா அந்த மந்த்ரா வந்து சிம்மம் ராசியிலேருந்து கடகம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதில் சிவன், கிருஷ்ணா, அப்புறம் குவானின் மாஸ்டரோட மந்த்ரா ஓம் மணி பத்மேகம் கூட இருக்குது. ஸோ எந்த ராசியில் இருக்கவங்க எதை சேன் பண்ணணும். கிருஷ்ணர் மந்திரங்கள் கூட நான் இது வரைக்கும் கேட்காத மந்திரங்களே எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப வித்தியாசமாக அழகானதாகவும் இருக்குது. ஸோ அந்தந்த ராசிக்காரங்க வந்து அதை நீங்கள் சேன் பண்ணும்போது உங்களுக்கு அதோடைய பவர் வர 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 உங்களால் உங்கள் மைண்டை ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு உடம்புல இந்த 12 ராசிகள் வந்து எப்படி பிளேஸ் ஆகிருக்குன்னு போட்டுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 12 லேயர்ஸாக நம்ம உடம்புல இது அமையப்பட்டிருக்கு. இப்போ ஒரு வேளை நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். நீங்கள் பிறந்த ராசி மட்டும் அல்லாமல் இந்த 12 12 ராசிகளும் ஒரு லேயராக அமைஞ்சிருக்கிறதுனால ஸோ அதில் நடக்கிற இம்பேக்டும் உங்களுக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. ஆனால் உங்களுடைய பர்த் ராசிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கேடயமாகவும் அமைகிறதுனால அதை சொல்லி நீங்கள் சேன் பண்ணும்போது அது பவர் ஆக ஆக மற்ற ராசிகளும் உங்கள் உடம்புல இருக்கிற அந்த லேயர்ஸ்க்கு அது பவர் கொடுத்து உங்களால் ஒரு மைண்ட் வைஸ் பாடியை ஷீல்டு வச்சு கவர் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஹையர் லெவல் கான்செப்ட் தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியும், நம்ம உடம்புல லாஸ்ட் லேயரே ப்ளூ கலர் பாடி தான், அதாவது வாட்டர் பாடி. ஸோ இப்போது இன்னும் எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. தேவையுள்ளவங்க என்கிட்ட கேட்டு பயன்பெறுங்க. மாஸ்டர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தேவை அப்படின்னா நான் கிளாஸ்லேயும் இதை மந்த்ரா இதை கொடுக்குறதுக்கு தயார். ஏன்னா இந்த தடவை மாஸ்டர் லெவல் வந்து 1-to-1 கிளாஸ் தான். இனி வந்து மாஸ்டர் அண்ட் கிராண்ட் மாஸ்டர் வந்து குரூப் செஷன்ஸ் இருக்காது. அதனால் உங்களுக்கு மந்திர தீட்சை வேணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் வைஸ்க்காக நீங்கள் கிளாஸில் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த தீட்சை அங்கே கொடுப்பேன். ஸோ ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.